தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 100 தொகுதிகள் கேட்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் 4 முனை போட்டி. இந்த 4 முனை போட்டியில் நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது. இந்த 3 கட்சிகளும் கூட்டணி அமைக்க முயற்சித்து வருகின்றன. கூட்டணி கட்சிகளுக்கு டிமாண்ட் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது தான் இடம்பெறும் கூட்டணியில் தனக்கு 100 தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கிறார் ஒரு பிரபல தலைவர். அது வேறு யாரும் அல்ல, டாக்டர் ராமதாஸ். பாட்டாளி மக்கள் கட்சி, இதன் தலைவர் டாக்டர் ராமதாஸ் 1989ஆம் ஆண்டு பாமகவை ஆரம்பித்தார். இந்த பாமகவின் வாக்கு வங்கி வன்னியர் சமூகம் தான். அது 3% வாக்குகளைத்தான் ஏற்கனவே அவர் பெற்றிருந்தார். இந்த சூழ்நிலையில் கட்சி தற்பொழுது 2ஆக உடைந்து விட்டது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பக்கம் 90% வன்னியர்கள் உள்ளார்கள். 10% வன்னியர்கள் மட்டும், அதுவும் வயதில் மூத்தவர்கள் மட்டும் டாக்டர் ராமதாஸ் பின்னால் உள்ளார்கள். ஆரம்பகால பாமக தொண்டர்கள், அவர்கள் ஏறத்தாழ 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய ஈர்ப்பின் காரணமாக டாக்டர் ராமதாஸின் ஆதரவாளர்களாக தொடர்ந்து நீடிக்கிறார்கள். தற்பொழுது பாமக 2ஆக உடைந்து விட்டது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து விட்டார். டாக்டர் ராமதாஸோ நேற்றைய தினம் திருமாவளவன் இடம்பெறும் கூட்டணியில் தான் இடம்பெறுவேன், ஆட்சியில் பங்கு வேண்டாம் என்று கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தனக்கு 100 தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டுள்ளார். தான் எந்த கூட்டணியில் இடம்பெற்றாலும் தனக்கு 100 தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டுள்ளார். ஏற்கனவே பாமக எழுச்சியாக இருந்த பொழுது, பாமக ஒன்றுபட்டு இருந்த பொழுது கடந்த சட்டசபை தேர்தலில் 23 தொகுதிகள் தான் வழங்கப்பட்டன. தற்பொழுது பாமக 2ஆக உடைந்து விட்டது. அதுவும் டாக்டர் ராமதாஸ் செல்வாக்கிழந்து விட்டார். அவரால் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட செல்ல முடியாது. வயது 85 வயதுக்கு மேலாகிவிட்டது. டாக்டர் ராமதாஸ் பக்கம் தொண்டர்கள் கிடையாது, வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களும் கிடையாது. இந்த சூழ்நிலையில் 100 தொகுதிகள் கேட்பது அனைவருக்கும் ஆச்சரியத்தை எழுப்பியுள்ளது. வயது முதிர்வின் காரணமாக வாய் உளறி பேசுகிறாரா என்பது தெரியவில்லை. 100 தொகுதிகள் என்பது கொஞ்சம் ஓவர். ஆகவே டாக்டர் ராமதாஸை திமுக கூட்டணியில் இணைத்தால் 1 அல்லது 2 தொகுதிகள் வழங்கலாம் என்று மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டிருந்தார். ஆனால் தற்பொழுது 100 தொகுதிகள் வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் கேட்கிறார். வயது மூப்பின் காரணமாக வாய் உளறுகிறாரா என்பது தெரியவில்லை.